Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, stop loss strictly maintain பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேடே போடாதீங்க. ரீவெஞ்ச் ட்ரேட் எடுக்காதீங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா குவைட் பண்ணிக்கங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணணும் நேற்று வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். கமெண்ட்ஸ் இண்டியாவில் எப்படி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, நம்ம எங்கே ஸ்டாப் லாஸ் கொடுத்தோம், நம்ம எங்கே வந்து செகண்ட் என்ட்ரி எங்கே எடுக்கலாம், எந்த இடத்துல நம்ம ட்ரேடு எடுக்கலாம் எடுக்கக்கூடாது அப்படின்ற லாஸ்ட் வீடியோ பார்த்தோம். இந்த வீடியோவும் ஒரு ஸ்கேல்பிங் ஒரு பேங்க் நிஃப்டியில் பார்க்கலாம். அதாவது சின்ன ப்ராஃபிட் தான் இருக்கும். அந்த எந்த மாதிரி ட்ரேட் எடுக்கணும், அதாவது மார்னிங் டைமில் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த ட்ரேடர்ஸ் வந்து இந்த ட்ரேட் நீங்கள் எடுக்கலாம் ரெகுலராக. இல்லை நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஒரு 10:30 மணிக்கு மேலே ஒரு மார்க்கெட் ஒரு சஸ்டெயின் ஆனதுக்கப்புறம் எங்கே ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது அப்போ வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மார்க்கெட் வந்து இன்னும் 3 நிமிஷம் இருக்குது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு. இந்த ரேஞ்சில் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு பேங்க் நிஃப்டியில் வந்து இண்டெக்ஸ் இது நிஃப்டி இந்த பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் அப்புறம் பார்க்கலாங்க. இது வந்து இண்டெக்ஸ் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் வந்திருக்கு. ஓகே அக்செப்ட் ஒத்துக்குங்க. அதே மாதிரி கீழே சப்போர்ட் லைன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் என்ன ஒரு சின்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வந்து பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் வந்தது. இது வந்து கொஞ்சம் பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா திரும்ப வந்து மேலே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப அங்கே கீழே வந்துச்சுன்னா இது வந்து மேலே வந்து டபுள் டாப் கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்லை மேலே உண்மையாக ரியலாக அது பிரேக் அவுட் கொடுக்குன்னா மேலே சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்கணும். ஓகே, இந்த இடத்துல நின்றுட்டு அகைன் உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்தா ஓகே அங்கே வந்து நீங்கள் பை எடுத்தால் நல்லா சேஃப் இருக்கும். இது வந்து இதே உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இல்லை ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அப்படின்னா தாராளமாக இந்த இடத்துல பை எடுக்கலாம். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு இருங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன செய்யலாம் நம்ம டிசைட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயின் உங்களுடைய மோட்டிவேஷன் தான் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்கள் எந்தளவுக்கு மோட்டிவேட்டாக இருக்கீங்களோ அந்த லைவ் மார்க்கெட் வீடியோவை நம்ம உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடி எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, மார்க்கெட்டு இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது. நம்ம நிஃப்டி ஃபியூச்சர் கண்டிஷன் பார்க்கலாம். நல்லா டெலீட் பண்ணிடுறேன். இது என் வெபினார் ஸ்டூடெண்ட்காக போட்டிருந்தது தான். இன்னும் ரேஞ்சில் தான் இருக்குது மார்க்கெட். இங்கே இன்னும் சரியாக பிரேக் அவுட் கொடுத்து மூவ்மெண்ட் கொடுக்கல. இது 15 மினிட்ஸ் சார்ட்டு தான். ஸோ இந்த ரேஞ்சில் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாதாம. ஆனால் ஸ்கேல்பிங் வந்து ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்து பண்ணுறது. ஓகேங்களா, இருங்க அது எப்படின்னு பார்க்கலாம். நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். சேம் இன்னைக்கு அதே மாதிரி தான். அதாவது நம்மளுடைய வியூவில் வந்தால் மட்டும்தான் நம்ம எடுத்து சேல் ஆர்டர் பை ஆர்டர் எடுப்போம். நமக்கு ஆப்போசிட்டாக போச்சுன்னா விட்டுடுங்க, குவைட் பண்ணுங்கள், எதுவும் பண்ணாதீங்க. மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நிஃப்டி வந்து பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி லிட்டில் பிட் மைனஸ். ரொம்ப என்ன சொல்கிறது, ஆல்மோஸ்ட் வந்து 2 ஃப்ளாட் தான். பெரிய மூமெண்ட்டில் ஒன்றும் இல்லை. ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டு தான். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம். அது 1 மினிட்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேங்களா, இது வந்து 1 மினிட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய பவராக இருக்க போகிறதில்ல. சேம் அதே மாதிரி தான் நேற்று மாதிரி ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் கிடைச்சா நம்ம வந்து பை எடுக்கலாம். இல்லை அப்படின்னா ரிவர்ஸ் ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா அந்த அட்லீஸ்ட் மார்க்கெட் வந்து ஒரு 2-3 நிமிஷம் 5 நிமிஷம் வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும். மார்க்கெட்டை ஒரு டைரெக்ஷன் பிடிக்குதா, எந்த பக்கம் போகுது வெயிட் பண்ணலாம் பார்க்கலாம் அப்படின்றது. சில பேர் அந்த ஃபஸ்ட்டு கேண்ட்லேயே வந்து என்ட்ரி ஆகிடுவாங்க. அது வந்து கேம்லிங் டைப் ஆகிடும். வந்தால் வரட்டும் போனால் போட்டோம் அப்படின்ற மாதிரி இது. இப்போ என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன, ஒரு மார்க்கெட்டை ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு ஓகே நம்ம வந்து அதில் பை எடுக்கலாம் அப்படின்னு என்னுடைய வியூ இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்ததுனா மட்டும்தான் நான் பை எடுப்பேன். இப்போ அப்படியே மேலே போயிட்டே இருக்குது, நம்ம பை எடுத்துடலான்னா கண்டிப்பாக கூடாது. ஏன்னா ஒரு கரெக்ஷன் வந்துட்டு மேலே ஹெல்த்தியாக மேலே போகும். இல்லை அப்படின்னா ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகும். ஸோ அந்த ஸ்கேல்பிங்கில் நம்ம ஒரு 40-50 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம சேல் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணலாம் நேற்று மாதிரி.
ஆக்சுவலாக வந்து ப்ரைஸ் எங்கே போகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. ஒரு சின்ன ஒரு ரெட் கேண்டில் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போனால் நமக்கு ஒரு பை எடுக்கலாம். அதுக்கு மேலே ரெட்டு வரலைங்களே, கொஞ்சம் தாராளம் கீழே வந்துட்டு மேலே போகணும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இதுக்கு மேலே போனால் பை எடுப்போம். ஓகே, பாயிண்ட்ஸ் ஸ்டாப்லாஸ் சொல்ல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னுடைய ப்ரைம் நண்பர்கள் சென்ட் பண்ண முடியுதா இல்லையான்னு தெரியல, டைம் இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, நம்ம சென்ட் பண்ணிடலாம். ஏன்னா அவங்க ட்ரேட் எடுக்கிறது டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டேன். ஓகே, அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்னதாக ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு மேலே போனால் நம்ம திரும்ப பை எடுக்கலாம். இல்லை கீழே போயிடுச்சோன்னா இக்னோர், ட்ரேடிங் கேன்சல். ஏன்னா இப்போ இந்த சொன்ன இல்லைங்களா, இது வந்து சப்போர்ட்டாக ரியாக்ட் பண்ணுது. ஸோ இங்கே ப்ரைஸ் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போனால் பை எடுக்கலாம், இல்லைன்னா இக்னோர், ட்ரேடிங் கேன்சல். ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் வராமல் போகலாம். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிட்டே இருக்கும் உங்களுக்கு. இது வந்து நம்ம சேனல் வந்து பியூர்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்காக தான் தவிர இந்த டிப்ஸு கால்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க. நீங்கள் அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், FYERS, ஏஞ்சல் ப்ரோக்கிங், இந்த 4 லிங்க்கில் ஏதாச்சும் லிங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய ப்ரைம் ஸ்க்ரீன்ஷாட்ஸை நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்து அனுபவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது தயவு செஞ்சு டிப்ஸ் மாதிரி எடுத்துக்காதீங்க. சும்மா நான் இதை ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிடுறேன் அப்படியே நம்ம ட்ரேட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஷார்ட்கட் மெத்தடுக்கு போகாதீங்க. கற்றுக்குங்க, டைம் எடுத்துங்க. ஒரு 3 மாதம் 6 மாதம் டைம் எடுக்கும். டைம் எடுத்ததுக்கப்புறம் ட்ரேட் பண்ண நிறைய பேர் இப்போவும் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ப்ரைமில். கிட்டத்தட்ட 3/4 பேர் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்து அப்படியே வந்து ட்ரேட் பண்ணுறாங்க. அது மாதிரி பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து என்றைக்காச்சும் ஒரு நாள் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கண்டினியூவாக 2 நாள் ஹிட் ஆகும். அந்த டைமில் வந்து நீங்கள் ஃபுல் பேனிக் ஆகிடுவீங்க. என்னடா சம்பாதிச்ச பணம்லாம் போச்சு அப்படின்ற மாதிரி பேனிக் ஆகிடுங்க. ஏன்னா மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை யூஸ் பண்ண சொல்ல அந்த 2 நாள் தொடர்ந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் கூட உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஓகே, ஸோ மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் ரொம்ப பாதுகாப்பாக கவனமாக இருங்க. கன்சாலிடேஷன் ஆகுது ப்ரைஸு. ஓகே, இப்போ நமக்கு மேலே போனால் நமக்கு ப்ராஃபிட்டுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட். இது வந்து ஸ்கேல்பிங், ஒரு சின்ன ஒரு மார்னிங் ட்ரேடு தான். ஒரு 9:30 9:50 ஒரு ட்ரேடு முடிச்சுட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுற மெத்தட் இது. ஓகே, நம்மளுடைய ப்ரைஸ் வந்து பை சைடு ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணணும். என்ன தான் நீங்கள் பர்ஃபெக்டாக ட்ரேட் பண்ணுறவங்கன்னா கூட இந்த ஸ்டாப் லாஸை கட் பண்ணி சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நான் ப்ராஃபிட் வரும் இல்லை இன்னொரு ட்ரேட் பண்ணலாம் அந்த மாதிரி எண்ணமே இருக்கக்கூடாது. நிறைய பேர் என்னென்னா ப்ராஃபிட் சைடு இப்போ வந்து பார்வை போயிடும். மேலே ப்ராஃபிட் மேலே வரப்போகுது. நீங்கள் உங்களோட ப்ரைஸ் ட்ரிகர் ஆன உடனே ஸ்டாப் லாஸ் மேலே கீழே வந்துருங்க. கவனம், 36,179 வந்து ஸ்டாப் லாஸ், 36,179 ஸ்டாப் லாஸ். அதில் நீங்கள் கவனம் செலுத்தால் தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடியும். ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் இதில் வந்து ஒரு சஸ்டெண்ட் ஆகி நிற்க முடியுமே தவிர மேலே பற்றி ப்ராஃபிட் வருது கீழே வந்துடுமா மேலே அதை பற்றி கவலையே தெரியாது. இந்த ப்ராஃபிட்டை வரட்டும் வரல நமக்கு தேவையே கிடையாது. இந்த பாருங்கள், இந்த டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணட்டும் வேணாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் மேலே கவனம் இருக்கணும். கட் பண்ணிவிட்டு வெளியே வர வழி பார்க்கணும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் சரி டார்கெட் வந்தாலும் சரி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா 1 மினிட் கேண்டில் அப்டேட் பண்ணுற அவசியம் கிடையாது. நம்ம கண்டினியூவாக வீடியோ ப்ளே பண்ணிகிட்டே இருக்கலாம், பார்க்கலாங்க. ஏன்னா 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் தான் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ இதுக்கு ஒன்றும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று, இது வந்து ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் தான் அந்த வீடியோ போடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கிடையாது. இது வந்து அதுக்கு தான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டும் சென்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோவை உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன். இதில் லைவில் கூட நம்ம லாஸ்ட் மந்த் போயிருந்தோம். ஆனால் அதுக்கு தேவையான போதுமான அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. நிறைய பேர் கற்றுக்கணுன்ற ஆர்வம் கிடையாது யார்கிட்டையும்.
எல்லாம் வந்து டிப்ஸ் மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. அதாவது நோகாமல் நோம்பு கும்பிட்றதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இந்த உலகத்தில் ஈஸியாக கிடைக்கிறது எதுவுமே நிரந்தரமாக நிற்காது ஃப்ரெண்ட்ஸ், அது புரிஞ்சுங்க. ஓகே, இப்போ இந்த ட்ரேட் வந்து ப்ராஃபிட் வந்துடலாம், இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலாம். ரெகுலராக பண்ண சொல்லனா உங்களுக்கு அதுவே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உங்களுக்கு மன வலிமை கொடுத்துரும் அது. ஏன்னா நேற்று மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் பயங்கரமாக இருந்தது, மேலே கீழே அந்த மாதிரி இருந்தது. ஆனால் அதுலேயும் நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் பார்த்தோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான், ப்ராஃபிட் கீழே வர சொல்ல அந்த ஃபீல் பேனிக் ஆகுது, ஐயோ கீழே லாஸ் ஆகுது, அந்த மாதிரி ஒரு பேனிக்கை வந்து வளர்த்துக்காதீங்க. ஏன்னா எவ்ரி கேனல்ஸ் வந்து உங்களுடைய சைக்காலஜிக்கல் லெவல் வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எப்பேற்பட்டவங்க, நீங்கள் உண்மையிலே நீங்கள் ட்ரேடிங் ஷூட்டபிளா அப்படின்றது செக் பண்ணணும். அந்த கேண்டில்ஸுங்க வந்து செக் பண்ணணும். அதுக்கு நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா ஓகே சூப்பர், நீங்கள் வந்து நல்ல லெவலுக்கு வந்துட்டிங்கன்னு அர்த்தம். அதுக்கு நீங்கள் பயந்துட்டீங்க அப்படின்னா இல்லை, நீங்கள் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு அர்த்தம். மெயின் வந்து உங்களோட ப்ராஃபிட் ஸ்க்ரீனை பார்க்காதீங்க. எப்போயுமே வந்து நம்பர் வைஸில் பார்ப்பாங்க. நம்ம 1000 ப்ராஃபிட்டில் இருந்தோம், 2000 ப்ராஃபிட்லேருந்து அடடா இவ்வளோ ப்ராஃபிட், போதும் புக் பண்ணிக்கலாம், அது மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடும். அதேமாதிரி ஸ்டாப் லாஸ் இருக்க சொல்ல இல்லை வெயிட் பண்ணலாம் இருங்க, இன்னும் ரிகவர் ஆகும், வெயிட் பண்ணலாம் இருங்க அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டும். அது ரெண்டுத்தையுமே தூக்கி போட்டுருங்க, ரெண்டுமே நமக்கு ஆபத்து. ஓகே, ப்ராஃபிட் ஸ்க்ரீன் இப்போ உங்களோட ஜாப் என்ன, ஸ்டாப் லாஸ் போட்டுவிட்டு ஸ்டாப் லாஸ் மேலே கவனமாக இருக்கணும். ஸ்டாப் லாஸ் பிறகு இருந்தால் கட் பண்ணிவிட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணணும். ஒரு வேளை ப்ராஃபிட் வந்தால் புக் பண்ணணும் அப்படி சொல்லணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வேளை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகினா கட் பண்ணிடலாம் அப்படின்வாங்க. அப்படி கிடையாது, ஒரு வேளை ப்ராஃபிட் வந்தால் கட் பண்ணிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வாங்க. ஃபஸ்ட்டு எப்பவுமே சரி ட்ரேட் பண்ண சொல்ல ஸ்டாப் லாஸ் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த லெவல் கொண்டு போகும். செல்லிங் ப்ரெஷர் மேலே இருக்குது பாருங்கள், ப்ரைஸ் மேலே போக முடியாமல் அங்கே ஒரு சின்னதாக ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணிடுது. ஏன்னா ட்ரேடிங் இது மார்க்கெட் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக வந்து மேலே போக விட்டுறாது. ஒரு மைல்டாக ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டி இப்போதைக்கு பாசிட்டிவில் இருக்குது. அது கண்டினியூ ஆகுமா இல்லையா வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா நமக்கு ட்ரேடிங் வரல, நம்ம ட்ரேடிங் பண்ண தெரியல அப்படின்லாம் கிடையாது. அதே மாதிரி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம்னா கூட நம்ம ட்ரேடிங் வந்துடுச்சு அவ்வளோதான் ட்ரேடிங் அப்படின்ற மாதிரியும் இல்லை. ரெண்டுத்தையுமே வந்து பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஏன் இந்த பேங்க் நிஃப்டி கூட ஸ்கேல்பிங் காமிக்கிறேன். ஸ்கேல்பிங்னா அந்த மார்னிங்கில் எப்படி ட்ரேட் பண்ணணும்னு சில பேர் தெரியதில்லை. கேம்லிங் டைப்பில் ட்ரேட் பண்ணிடுறாங்க. கேம்லிங் டைப்பில் ட்ரேட் பண்ணால் கூட ரிஸ்க் ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கும். அந்த க்ளோஸ் பண்ணிக்கணும், சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிக்கணுன்ற ஒரு பஞ்சுவாலிட்டி இருக்கணும். இல்லை இவ்வளோ தான் போதும், இந்த ட்ரேட் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கணும். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக அந்த ஸ்டாப் லாஸே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நாளைக்கு இன்னொரு நாள் இருக்குது, நாளைக்கு உண்டான நாள் வரும் அப்படின்றதுல ஒரு ஸ்ட்ராங்காக இருங்க. இந்த ஏரியா நல்லா பாருங்கள் இந்த ஏரியா பாருங்கள் எப்படி நான் ஒரு ட்ரேடிங் வர்த்தகமாகிட்டு இருக்குன்னு பாருங்கள். அந்த இடத்துல நிறைய பேர் அதை வாட்ச் பண்ணுறதே கிடையாது. அந்த ட்ரேடிங் எப்படி நடக்குதுன்றது கவனிக்கிறதே கிடையாது. ஒன்லி அவங்களுடைய ப்ராஃபிட் லாஸ் மேலே மட்டும்தான் கவனம் செலுத்தவங்க தர அந்த இடத்துல ட்ரேடிங் வர்த்தகம் எப்படி ஆகுது, நம்ம எங்கே இருக்கிறோம் பொசிஷனில், என்ன நடக்க போகுதுன்றதை யாரும் கவனிக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு தேவை என்னென்னா அவங்களோட ப்ராஃபிட் வந்தால் போதும், அவ்வளோதான். ஓகே, ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டை வச்சுக்காதீங்க. இது ஸ்டாக் மார்க்கெட்டு தான், ரொம்ப ரொம்ப சுப்பீரியர். இது அது கூட யாரும் ஃபைட் பண்ண முடியாது. ஒரு சின்னதாக ஒரு பேஸ் க்ரியேட் ஆகிருக்குது, 4 கேண்டில் சேர்த்து ஒரு பேஸ் க்ரியேட் ஆகிருக்குது. அதாவது ஒரு ரேலி வந்தது, அந்த ரேலியில் ஒரு பேஸ் க்ரியேட் ஆகிட்டு ஹோல்டிங் ஆகிட்டு நிற்குது. இன்னும் கண்டினியூ மூவ் பண்ணலாமா இல்லை வேணாமா மார்க்கெட் தான் டிசைட் பண்ணணும். அந்த இடத்துல நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது, அது புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாம் தான் இது வரலும் வரும் அது வரலும் வரும்ன்ட்டு கணிக்க தான் முடியுமே தவிர வந்தே ஆகணுன்றது எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் சம்திங் சர்வர் இஷ்யூன்னு நினைக்கிறேன், இல்லை நெட் இஷ்யூவாக பார்க்கலாம் இருங்க. ஓகே, ரன் ஆகுது. ஓகே, நம்மளுடைய ப்ராஃபிட் சைடு நோக்கி ப்ரைஸ் மூவ் ஆகுது.
அதே மாதிரி ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா அப்படியே ரொம்ப ஹாப்பியாக வருது, அதனால ஒன்றும் தேவையில்லை. பிஸ்னஸ் இது ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிறேன்னா பிஸ்னஸ்ன்றது வந்து நம்ம ஒரு வியாபாரம் பண்ணுறோம், அந்த வியாபாரத்தில் ஒரு 5,000 10,000 லாபம் கிடைக்குது அப்படின்னா அந்த 5,000 10,000ன்றது வந்து நார்மல் பிஸ்னஸ். அது நாளைக்கும் கிடைக்கும், நாளன்னைக்கும் கிடைக்கும், ஒரு நாள் லாஸ் ஆகும், ஒரு நாள் ப்ராஃபிட் வரும். இதையே மேனேஜ் பண்ணிவிட்டு ரெகுலராக அதை நினைக்கவே கூடாது. நமக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்றத வந்து அது நினைக்கவே கூடாது. அதை ஒரு இது ஃபுல்ஃபில் மாதிரி நினைக்கக்கூடாது. அதை அவ்வளோதான். இன்றைக்கி ப்ராஃபிட் வந்துச்சு, சிஸ்டம் க்ளோஸ். இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு, சிஸ்டம் க்ளோஸ். இப்படி பண்ணிட்டு போங்க. நிறைய பேர் என்னென்ன ப்ரைஸ் இந்த இடத்துல மூவ் சொல்ல போதும், ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம், இவ்வளோ தூரம் வந்துடுச்சு, ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி பயப்படாதீங்க. உங்களுடைய ப்ராஃபிட் என்ன சொல்லுது, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் டச் பண்ணிடுச்சா, வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டார்கெட் உண்டு. அதே மாதிரி கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக சொல்ல வெயிட் பண்ணலாமல் கண்டிப்பாக கிடையாது. அங்கே கட் பண்ணிட்டு வெளியே வந்துகிட்டே இருக்கணும். அங்கே சீனே கிடையாது, அந்த இடத்துல இருக்கணும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வேறு என்ன உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதை பற்றி நாலேஜ் தேவைப்பட்டால் அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.